ஸ்ரீகாந்த இப்ப அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நுங்கம்பாக்கத்துல ஒரு ஃபேமஸான பார்ல ஏற்பட்ட பிரச்சனையினால முன்னாள் அரசியல்வாதியான பிரசாத் என்பவரை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது அவர் போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்காருன்னு. போதைப் பொருள் சம்பந்தமா அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் பிரதீப் அப்படிங்கிறவர்ட்ட இருந்து தான் நான் போதைப் பொருள் வாங்கினேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. பிரதீப்பை இப்ப காவல்துறை விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போதுதான் பல உண்மை தெரிய வருது. பிரதீப் பெங்களூர்ல நைஜ்ரின் அப்படிங்கிறவர் மூலமா தான் நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்துல அரசியல் பிரமுகரான பிரசாத்தும் என்கிட்ட 40 முறை வாங்கி பல லட்சம் தந்திருக்காரு. பிரசாந்த் தயாரிக்கிற தீன் கீரை படத்துல ஹீரோவா வரவர் தான் ஸ்ரீகாந்த். அவருமே பிரசாத்திட்ட இருந்து போதைப் பொருள் வாங்கி யூஸ் பண்ணிருக்காரு. அவரு மட்டும் இல்ல இன்னொரு ஹீரோவுமே யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேள்விப்பட்டு காவல்துறையினர் ஸ்ரீகாந்த் வீட்டுல சோதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஸ்ரீகாந்த் வீட்டுல எதுவுமே கிடைக்கல. சந்தேகத்தின் பேர்ல ஸ்ரீகாந்த அரெஸ்ட் பண்ணி இப்ப போதைப் பொருள் யூஸ் பண்ணிருக்காரா இல்லையா அப்படின்னு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு ஸ்ரீகாந்த கூட்டிட்டு போயிருக்காங்க. பிரசாந்த் சொன்ன இன்னொரு ஹீரோ ஆக்டர் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாங்க. அவரையுமே காவல்துறை விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீகாந்த் பிரசாந்தை இருந்து 5 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருள் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஸ்ரீகாந்த விசாரிச்சா பல உண்மை தெரிய வரும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.